Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி காரசாரமான பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் 2 தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 10 பச்சை மிளகாயை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை 7-8 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. நீங்கள் இந்த சட்னிக்கு கொஞ்சம் தேங்காயை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் இருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி இருக்கிறத ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கடைசியாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான காரசாரமான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.